வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அழகான பூலாம்பட்டி. இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு தடவை இங்கே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அழகான இடம். என்னை சுற்றி பாருங்கள். ஒரு பக்கம் காவிரி ஆறு அமைதியாக ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பசுமையான வயல்வெளிகள், பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாலமலை கம்பீரமாக நிற்கிது. இந்த இயற்கை அழகை நேரில் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு வித அமைதி கிடைக்குதுங்க. பூலாம்பட்டின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு முதல்ல ஞாபகம் வர்றது காவிரி ஆறு தான். இங்கே காவிரி ஆறு ரொம்ப அழகாக ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த கதவணை மூலமாக தண்ணி தடுத்து பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா கேரளா ஃபீல் நமக்கு கொடுக்குற அளவுக்கு தண்ணி இந்த இடத்துல தேங்கி நிற்கிங்க. குறிப்பாக இதில் போட்டிங் போகிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பூலாம்பட்டி படகு சவாரினாவே ரொம்ப ஃபேமஸுங்க. கேரளா ஃபீல் நமக்கு வரும். இந்த கரை பூலாம்பட்டினா அந்த கரை நெருஞ்சிப்பேட்டை. மக்கள் போக்குவரத்து இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான இடம். குறிப்பாக காலையிலையும் மாலையிலையும் இந்த இடத்தோட அழகே வேறு லெவல். சூரியன் உதிக்கிற நேரத்துலையும் மறையிற நேரத்துலையும் இங்கே இருக்கிற காட்சிகள் கண்களை விட்டு போகவே போகாதுங்க. நம்ம இப்போ பூலாம்பட்டியிலிருந்து மேட்டூர் பக்கம் பயணிக்க போகிறோம். இந்த ரோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அழகான ஆற்றோர சாலைகளில் முக்கியமான சாலைங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பக்கம் காவிரி நதி நம்ம கூடவே பயணிக்கும், இன்னொரு பக்கம் பசுமையும் மலைகளும் நம்ம ரசிக்க வைக்குது. இந்த வழியில் போகும்போது சில இடங்களில் சாலை ஆற்றுக்கு ரொம்ப அருகிலேயே இருக்கும். மெதுவாக வண்டியை ஓட்டிகிட்டே போனால் ஒவ்வொரு வளைவிலையும் ஒரு புதிய காட்சி காத்திருக்கும். சில இடங்களில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, சில இடங்களில் மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும், சில இடங்களில் வயல்வெளிகள் நல்லா இருக்கும். கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதி ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம பார்வை அப்படியே அந்த பாலமலை மேலே போகுது. பூலாம்பட்டியோட இன்னொரு பெருமை தான் இந்த பாலமலை. இந்த மலையை சுற்றி நிறைய வரலாறுகளும் கோவில்களும் பக்தி கதைகளும் இருக்குது. இந்த பாலமலை பார்த்திங்கன்னா பூலாம்பட்டியிலேருந்து கொளத்தூர் வரைக்கும் விரிஞ்சி கிடக்குதுங்க. குறிப்பாக பூலாம்பட்டி பக்கத்தில் தான் ரொம்ப ஹைட்டு. கிட்டத்தட்ட இந்த மலை பார்த்திங்கன்னா ஏற்காடு மலையை விட ஹைட்டுங்க இதோட உச்சி. இங்கே மேலே சித்தேஸ்வரன் சுவாமி இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி மற்றும் புரட்டாசி மாதங்களில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே வருவாங்க. அதேமாரி இந்த மலை மேலே இருந்து பார்க்கும்போது காவிரி ஆறு பாம்பு மாதிரி வளைஞ்சி போகிற காட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவாக இங்கேருந்து பார்க்கலாம். நீங்கள் இயற்கையை ரசிக்கிறவராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி பிடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு ஒரு நாள் அமைதியாக செலவழிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இந்த பூலாம்பட்டி பாலமலை மேட்டூர் வழி பயணம் உங்களை ஏமாத்தாது. அதிலும் இந்த பூலாம்பட்டியில் மீன் குழம்பு சாப்பாடு, மீன் வறுவல், அது இதுன்னு எக்கச்சக்கமாக ஃபுட்ஸும் இருக்குதுங்க. நீங்கள் அதை ருசித்து ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். வாங்க நண்பர்களே, இனி இந்த அழகான பயணத்தை நம்ம சேர்ந்து அனுபவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடவுள் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.